மல்கியா 1:6 நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய விருப்பத்திற்குரியவர்களாய் இருப்பதில்லை. அவரை ஏற்றுக்கொண்டதே அவர்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அழைத்த பின்பு நம் வாழ்க்கையில் அவருக்கு என்ன பங்கு, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதே முக்கியமானது. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை எஜமானனாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்கான மகிமையையும் கனத்தையும் செலுத்தவில்லை. அவருக்கு பயப்படும் பயமும் அவர்களிடம் இல்லை. இன்று தேவனாகிய கர்த்தரை எஜமானனாக ஏற்றுக்கொண்ட நாம், அவர் நம்முடைய வாழ்வில் வந்ததால் ஏதோ கொஞ்சம் ஜெபம், பாடல், ஆராதனை, காணிக்கை என அவருக்கு கொடுத்தால் போதாது. அவர் நம் வாழ்க்கையில் வந்த பின்பு அவர்தான் நமக்கு எஜமான், அவர்தான் நமக்கு அதிகாரி, அவர்தான் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவர், அவரே நம்மை ஆளுகின்றவர் போன்ற எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். ஆம், அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு எதை செய்தாலும் என்ன செய்தாலும் அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அழைத்த தேவன் நம்மை எண்ணி மகிழ்ச்சி அடைவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.